இந்த மாதிரி கலர் செட்டிங் எப்படி சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. வாலுக்கும் வந்து அதே கலர் வந்து கொடுத்துருக்காங்க, செம மேட்சிங்கா இருக்குது. இதோட ஏரியா பாத்தீங்கன்னா 16க்கு 12 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, கிச்சன் ஐட்டம் அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறதா இருந்தா இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வீடை வாங்கினீங்கன்னா எல்லாருமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இவங்க மட்டும் 3 பெட்ரூம்லயும் 3 பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. கீழே பாத்ரூம் இருக்குது பாருங்க. இந்த வால் ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்களா, மேல ஒரு கலர்ல இருக்கு பாருங்க, வெளியே ஒரு கலர்ல இருக்கு. இதுக்கும் விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்க. எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி கிரானைட் கல்ல எடுத்து இந்த மாதிரி போட்டுறாங்க நிறைய இடத்துல. ஸோ நிறைய இடத்துல ஒரே டிசைனை எடுத்து போட்டு விட்டு போயிடுவாங்க. ஆனா இவங்க வந்து மேல ஒரு டிசைன்ல இருக்கணும், கீழே ஒரு டிசைன்ல இருக்கணும் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பெயிண்டிங் டிசைனை பார்த்தோன்னே செம்மையா இருக்குதா. இந்த மாதிரி ஒவ்வொரு ரூமும் வந்து தனித்தனியா பர்டிகுலரா வந்து பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. ஸோ எப்படிதான் சூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க, ரொம்ப பிரைட்டாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ இந்த வீடோட லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா 876 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீடு கட்டியிருக்காங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா மொத்தமே ஆவடி சைட்ல ஒரு பிரீமியமான ஒரு வீடு தேடிட்டு இருக்கிறீங்க, அதை வந்து 3 BHK வீடு தேடிட்டு இருக்கிறீங்களா, அப்போ உங்களுக்கான வீடியோ தான். இந்த வீடு கரெக்டா எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆவடி கண்ணம்பாளையம் சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் இருக்குது. இந்த வீடை பத்தி தான் ஒரு டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ வாங்க. இந்த வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்லயே வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. சைட்ல பாத்தீங்கன்னா நீங்க செடியெல்லாம் வளர்க்குற மாதிரி ஒரு கார்டனர் ஏரியா மாதிரி வச்சிருக்காங்க. அதுலயே வந்து வாட்டர் டேப்பும் போட்டு வச்சிருக்காங்க, நீங்க அப்படியே தண்ணி விட்டுக்கலாம் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. எலிவேஷனே பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்டைல்ல பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செப்டிக் டேங்க் வச்சிருக்காங்க. EB கனெக்ஷன் பாத்தீங்கன்னா 3 phase EB வீட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க பாருங்க. என்ட்ரன்ஸ்லயே ஒரு சேஃப்டி கேட் வச்சிருக்காங்க பாருங்க. சேஃப்டி கேட் பக்கத்திலே ஒரு 1.5 அடிக்கு வந்து செட் பேக் விட்டு அதுக்கும் வந்து சேஃப்டி கேட் போட்டு வச்சிருக்காங்க. இந்த கேட்டை நீங்க தள்ளிட்டு அப்படியே உள்ள வந்தீங்கன்னா டீ கூட்டுல எப்படி ஒரு டிசைன், சூப்பரான ஒரு டிசைன்ல வந்து பண்ணிருக்காங்க பாருங்க. என்ட்ரன்ஸ்லயே சூப்பரா இருக்குது பாருங்க. அப்படியே உள்ள வந்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆள் ஒண்ணு வச்சிருக்காங்க பாருங்க, செம்மையா இருக்குது பாருங்க. இங்க வந்து நீங்க டிவியை செட் பண்ணிட்டு அந்த சைடு சோஃபா அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். மேல ஃபால் சீலிங்க பாருங்க, என்ன டிசைன்ல கலர் செட்டிங்க பாருங்க, செம்மையா கொடுத்துருக்காங்க. இதோட ஏரியா பாத்தீங்கன்னா 16க்கு 12 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. வெளிச்சத்துக்கும் சரி காத்து வசதிக்கும் சரி. ஆள் ஒட்டினா மாதிரியே ஒரு கிச்சன் வச்சிருக்காங்க. அதான் வந்து மாடலர் கிச்சன் மாதிரியே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. டைல்ஸ் பாருங்க, எல்லாருமே ஒரு 4 அடி அந்த மாதிரி தான் போடுவாங்க. ஆனா இந்த கிச்சன்ல சீலிங் வரைக்கும் போட்டு வச்சிருக்காங்க. சீலிங் வரைக்கும் போட்டு உங்களுக்கு கவர் பண்ணி சூப்பரா கொடுத்துருக்காங்க. மாடலர் கிச்சனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பண்ணி இந்த கபோர்டு எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, எல்லாமே கிரானைட்ல தான் போட்டு வச்சிருக்காங்க. கிச்சன்லயே வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க, சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே கொடுத்து வச்சிருக்காங்க. அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஹால் ஒட்டினா மாதிரியே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து வாஷ் பேஷன் வச்சிருக்காங்க பாருங்க. நீங்க சாப்பிட்டு அப்படியே இங்க வந்து கை கழுவிக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இந்த இன்வெர்டர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கு நீங்க இங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிளக் பாயிண்ட் எல்லாமே வச்சிருக்காங்க பாருங்க. கீழே பாத்தீங்கன்னா பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லயும் வந்து நார்மலா வந்து காமனா ஒரு பாத்ரூம் கொடுத்துருவாங்க கீழே இருக்கிற பெட்ரூமுக்கு மட்டும். ஆனா இவங்க மட்டும் 3 பெட்ரூம்லயும் 3 பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. கீழே பாத்ரூம் இருக்குது பாருங்க. இந்த வால் ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்களா, மேல ஒரு கலர்ல இருக்கும் பாருங்க, வெளியே ஒரு கலர்ல இருக்கு. இதுக்கும் விண்டோ கொடுத்துருக்காங்க. கபோர்டு எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஸ்டைன்லெஸ் ஸ்டீல் பண்ணி வச்சிருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட். இதுக்கும் வந்து சீலிங் வரைக்கும் வந்து டைல்ஸ் போட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மெயினா லைட் வந்து வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. சரி மேலதான் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா படிக்கட்டு ஏறத்துல லைட்டுங்க பாருங்க, செம்மையா பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க நைட்ல ஏறினீங்கன்னா நீங்க எங்க இடிச்சுக்க போறீங்கன்றதுக்கோசம் லைட் வந்து அவங்களே செட் பண்ணி வச்சிருக்காங்க. கீழே தான் வந்து லைட் செட்டிங்லாம் பண்ணி பால் சீலிங்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா மேல வந்தோடனே இந்த மாதிரி லிவிங் ஏரியா கொடுத்து அதுக்கும் வந்து பால் சீலிங் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, கீழே ஒரு டிசைன் இருக்குது, மேல ஒரு டிசைன் இருக்கு. டைல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2க்கு 4 டைல்ஸ் வந்து போட்டுருக்காங்க. எனக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூம் பார்த்துட்டு ஆப்போசிட்ல ஒரு பெட்ரூம் இருக்கு, அதை பார்க்கலாம். ஸோ செகண்ட் பெட்ரூம் பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த பெயிண்டிங் டிசைனை பார்த்தோன்னே செம்மையா இருக்குதா. இந்த மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து தனித்தனியா பர்டிகுலரா வந்து பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. ஸோ இதுலயே வந்து இந்த கபோர்டு எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 17க்கு 9.5 அப்படின்ற ஒரு சைஸ்ல செகண்ட் பெட்ரூம் மேல கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்கு. இங்க பாருங்க, அப்படியே உள்ளவாங்க. சோ கீழே பார்த்தா மாதிரி இல்ல பாத்ரூம். இது வந்து கொஞ்சம் பெருசாவே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த லிவிங் ஏரியா பாத்தீங்கன்னா 16க்கு 12ன்ற சைஸ்ல லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதுலயே நீங்க சோஃபா அந்த மாதிரிலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு பாருங்க, வால்ல இந்த சைடு ஒரு கலர் யூஸ் பண்ணிருக்காங்களா, பெட்ரூம்ல ஒரு கலர் யூஸ் பண்ணிருக்காங்களா. இந்த பெட்ரூம்ல வாங்க, இந்த கேக்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டிசைன்ல வந்து வால் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, செம்மையா இருக்குது. உள்ள வந்து பாக்குறதுக்கு இம்ப்ரெஸ் ஆன மாதிரியும் இருக்குது, செம்மையா இருக்குது. இந்த ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா 13க்கு 12 அப்படின்ற ஒரு சைஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து டிசைன் இந்த மாதிரி வந்து 3 ரூமுக்குமே 3 விதமான டிசைன் பண்ணி பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே வெஸ்டர்ன்ல கொடுத்துட்டு இது மட்டும் நார்மல் டாய்லெட்ல கொடுத்துருக்காங்க.
மற்றபடி எல்லாமே சீலிங் வரைக்கும் வந்து டைல்ஸ் எல்லாமே போட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் கப்போர்டும் பண்ணி வச்சிருக்காங்க, பெயிண்டிங்கும் பண்ணி வச்சிருக்காங்க. 3 பெட்ரூமுக்கு 3 பாத்ரூமும் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா பால்கனி. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா அங்க பாருங்க பால்கனி செம்மையா இருக்குது பாருங்க, காத்தோட்டமாவும் இருக்குது. இங்க பாருங்க வெறும் ஒயிட் கிளாஸ் போடாம இதுல வந்து கூலிங் கிளாஸ் மாதிரி ஒரு கலர்ல போட்டு இருக்காங்க, செம்மையா இருக்குது. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல எல்லாமே வீடுங்க தாங்க பாருங்க. இந்த மாதிரி ரெசிடென்சியல் ஏரியால இந்த மாதிரி குவாலிட்டியான ஒரு வீடு கொடுக்குறாங்க. இது வரைக்கும் எல்லா டீட்டெயிலும் பார்த்துருப்பீங்க. இதோட வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் எல்லாமே சொல்றேன் பாருங்க. சோ அப்படியே மாடிக்கு வந்தீங்கன்னா ஒரு கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க, சேஃப்டி கேட். மாடிக்கு வந்து பாருங்களேன், வா அப்படியே பல்ஸ்ன்னு இருக்குங்க. இந்த மாதிரி ஒயிட் கலர்ல ஒரு டைல்ஸ் போட்டு கூல் டைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வாட்டர் வந்து லீக் ஆகாத அளவுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எலிவேஷன் பாத்தீங்கன்னா இப்படி சூப்பரா கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல வந்து நீங்க செடி வளர்க்குறது அந்த மாதிரி வச்சுக்கிறதா கூட வச்சுக்கலாம், சூப்பரா இருக்கும். இந்த ஏரியாவை சுத்தி பாருங்களேன், அப்படியே இந்த ஏரியாவை சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாமே வீடுங்களா தான் இருக்கும், பெரிய பெரிய வீடுங்களா தான் இருக்கும். இந்த ஏரியாக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா 10-15 வீடு கிட்ட இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து குடி இருக்காங்க மக்கள். இந்த வீடு மட்டும் தான் இப்போதைக்கு சேலுக்கு இருக்கு. இந்த வீடோட லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா 876 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீடு கட்டியிருக்காங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா மொத்தமே 95 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. இந்த வீடு நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டவுன் பேமெண்டா ஒரு 15 லட்சம் ரூபாய் இருந்தாலே இந்த வீடை வாங்க முடியும். மீதி வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடு லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆவடி கண்ணப்பாளையம். ஆவடி கண்ணப்பாளையத்தை வந்து 3 வே நமக்கு ரீச் பண்ணலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா ஆவடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து காமராஜர் நகர் வழியா இந்த லொகேஷனுக்கு வந்துடலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பருத்துப்பட்டு வழியாகவும் லொகேஷன் வந்து அடையலாம். இன்னொன்னு வந்து பட்டாபுரம் வழியாகவும் இந்த நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். நியர்பை ஸ்கூல்ஸ் இருக்கு. நியர்பை ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா மகரிஷி வித்யா மந்திர், வேலம்மாள் வித்யாலயா அண்ட் ஆர்எம்கே ஸ்கூல்ஸ் அண்ட் மகாலட்சுமி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன்ஸ், இது மாதிரிலாம் இருக்கு. நியர்பை எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ், எஸ்ஏ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் நியர்பை 300 மீட்டர்ஸ்லயே நமக்கு கிட் ஃபெசிலிட்டிஸ் இருக்காங்க, பிசிஷியன்ஸ் இருக்காங்க. ஓகேங்க சார். இந்த வீடு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல ஏரியால கட்டியிருக்கு? இந்த வீடு அகலம் பாத்தீங்கன்னா 26 நீளம் 33, டோட்டல் பாத்தீங்கன்னா 876 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட். இது ரோடு பாத்தீங்கன்னா 24 அடி ரோடு. இதோட மொத்த லேண்ட் ஏரியா எவ்வளோ? இதோட பில்டப் ஏரியா? லேண்டோட ஏரியா வந்து 876 ஸ்கொயர் ஃபீட், பில்டப் வந்து 1650 ஸ்கொயர் ஃபீட். ஓகே சார். இப்போ இந்த வீடு வந்து வாங்குறாங்கன்னா இதோட மொத்த பிரைஸ் எவ்வளவு டவுன் பேமெண்ட் இருந்தா இடம்? இப்போ இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 95 lakhs. இது ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். உங்களுக்கு வந்து எஸ்பிஐலயோ அதர் பேங்க்ஸ்லயோ நாங்களே வந்து 80% வரைக்கும் லோன் நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு டவுன் பேமெண்ட் பாத்தீங்கன்னா நியர்லி 15 lakhs இருக்கணும். இந்த வீட்டை பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க.